இன்று பலர் தேவனை குறித்து பல கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். சிலர் முட்டாள்தனமான சில காரியங்களையும் தேவனை குறித்து பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் தேவனை குறித்து பேசும் பொழுது மிக மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனங்களின் அடிப்படையில் மட்டுமே நாம் தேவனை குறித்து பேச முடியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு 37 அதிகாரம் 1 வசனம் முதல் 40 அதிகாரம் 2 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தேவன் யோபுவோடு தனது சிருஷ்டிப்பின் மூலமாக பேசினார் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழவே தேவன் விரும்புகிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 40 அதிகாரம் 3 வசனம் முதல் 47 அதிகாரம் 17 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யோபு தேவனோடு என்ன பேசினார்? உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன? யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் எப்போது மாற்றினார் என்பதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்வோம். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, யோபுவின் நண்பர்களும் யோபுவும் பேசி முடித்த பிறகு எலிகு யோபு தன்னை குறித்து பெருமையாக பேசிக்கொள்வது சரியல்ல என்பதை உணர்த்தும் வண்ணமாக தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் செய்வது எப்பொழுதும் சரியானதே என்று கூறினார். அப்பொழுது பெருங்காற்றுக்கு சூழ்நிலைகள் ஆயத்தமாயின. அந்த பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் யோபுவோடு பேச துவங்கினார். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரிலே குற்றம் கண்டுபிடிக்கிறவன் இப்பொழுது உத்தரவு சொல்ல கடவன் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அதற்கு பிரதித்திரமாக யோபு என்ன சொல்லுகிறார்? பாருங்கள், யோபு 40 அதிகாரம் 3 வசனம் முதல் 5 வசனம் வரை. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். யோபு சொல்வதென்ன? நான் வாயை பொத்திக் கொண்டு அமைதியாக இருந்திருக்க வேண்டும். நான் நீசன், இனி நான் பிரதித்திரம் சொல்ல முடியாது என்று தன்னை குறித்து அறிக்கையிடுகிறார். என்ன நடந்தாலும் என் உத்தமத்தை விட்டு நான் மாறுவதில்லை என்று சொன்ன மனிதனா இது? இப்பொழுதுதான் தன்னை ஒரு நீசன் என்று முதல் முறையாக யோபு தன்னை தாழ்த்துகிறார். இதுவரை தான் நீதிமான், உத்தமன் என்று பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, தேவன் பார்க்கும் வண்ணமாக நம்மை நாம் பார்க்கக்கூடியவர்களாய் இருந்தால் நம்மை நாமே சகித்து கொள்ள முடியாது. ஆண்டோடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே எவ்வளவு நீசர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த யோபுவின் வாழ்க்கையிலே அது 3 விதமான விளைவுகளை உண்டு பண்ணியது. யோபுவிற்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அது பாதித்தது. தனக்குத்தானே உள்ள உறவை அது பாதித்தது. யோபுவிற்கும் யோபுவின் நண்பர்களுக்கும் இடையேயான உறவையும் அது பாதித்தது. ஞானமில்லாமல் அறிவில்லாமல் பேசிய அந்த மனிதன் இந்த யோபுதான். இப்பொழுது என்ன சொல்கிறார்? நான் என் வாயை பொத்திக் கொண்டிருந்தால் நலமாயிருக்கும் என்கிறார். சொல்லப்போனால் தன் 2 கரங்களையும் கொண்டு வாயை பொத்திக் கொண்டு அமர்ந்திருந்திருப்பார். யோபு 40 அதிகாரம் 6 முதல் 8 வசனம் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். இப்போதும் புருஷனைப் போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? மிக பயங்கரமான புயல் காற்று வீசுகிறது. அதிலிருந்து தேவன் யோபுவோடு பேசுகிறார். யோபுவே, நான் தவறு செய்கிறேன் என்று நீ என்னை பார்த்தா கூறுகிறாய்? உண்மையை சொல்லப்போனால் தேவன் தவறு செய்யவில்லை. இந்த உரையாடலின் இறுதியிலே, தேவனே, நீர் சர்வ வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லப் போகிறார். இதுவரை யோபுவிற்கு தன்னை குறித்தே தெரியவில்லை. இப்பொழுது யோபு தன்னை ஒரு நீசன் என்று கண்டுகொண்ட ஒரு நிலைமைக்கு வருகிறார். இந்த உண்மையை உணரும் முன்னதாக பலர் வெகு தூரம் போய்விடுகிறார்கள். இப்பொழுது யோபு
கர்த்தரண்டை வரும்பொழுது இதுவே அவர் எடுத்து வைக்கும் முதல் அடி. மேலும் ஒரு சிருஷ்டிகராக தேவன் யோபுவை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறார். யோபுவே, நீ சுற்றிலும் பார், நீ அறியாத பல காரியங்கள் உன்னை சுற்றி உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என்னை குறித்தும் இந்த உலகத்தை நான் ஆளும் விதத்தை குறித்தும் குறை சொல்ல முடியும்? இன்று பலர் தேவனை குறித்தும் பல கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். சிலர் சில முட்டாள்தனமான காரியங்களையும் தேவனை குறித்து சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனை குறித்து நாம் பேசும்பொழுது மிக மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனங்களின் அடிப்படையிலே மட்டுமே நாம் தேவனை குறித்து பேச முடியும். உண்மையை சொல்லப்போனால் யோபு தேவனை பூரணமாக அறிந்தவராக இல்லை. அறிவில்லாமல் வார்த்தைகளை உதிர்த்து விட்டார். தேவன் இப்பொழுது யோபுவினிடத்திலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் பல கேள்விகளை அவனிடத்திலே கேட்கிறார். தொடர்ந்து கவனியுங்கள். யோபு 41ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ? அதன் மூக்கை நார் கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? யோபுவே, கடலில் உள்ள இந்த பெரிய மிருகத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும்? இன்றைக்கும் கடலில் உள்ள பெரிய திமிங்கலங்களை குறித்து பல ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள். என்றாலும் அவைகளை குறித்த அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் அந்த நாட்களிலே இதை குறித்து யோபுவிற்கு என்ன தெரிந்திருக்கும்? டைனாசரஸை குறித்து நமக்கு என்ன தெரியும்? படங்களிலே ஒருவேளை நீங்கள் அதை பார்த்திருக்கலாம், அல்லது சிலை வடிவங்களிலே அதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு காட்சி சாலையிலே விவரித்து கொண்டிருந்த ஒரு வழிகாட்டி ஒருவன் டைனாசரஸை போல செய்யப்பட்டிருந்த உருவத்தின் முன்னாலே வந்து நின்று, இது 20,06,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த மிருகம் என்று கூறினான். கூட்டத்தில் இருந்த ஒருவர், சரியப்பா, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தது சரி, ஆனால் அந்த 6 வருடங்கள் எந்த கணக்கிலிருந்து வந்தது என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் இந்த பணியிலே சேர்ந்த பொழுது இது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள மிருகம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே கடந்த 6 ஆண்டுகளையும் சேர்த்து நான் இவ்வாறு சொல்லுகிறேன் என்றானாம். உண்மையாகவே அந்த மிருகத்தை குறித்து நமக்கு என்ன தெரியும்? எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ள பெரிய அறிவியல் வல்லுநரிடத்திலே கேட்டாலும் எனக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பூரணமாக தெரியாது, திட்டவட்டமாக தெரியாது, நான் அதற்கு அதிகாரமுள்ளவன் அல்ல என்று தான் சொல்வார்கள். எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு மேலே நியாய தீர்ப்பை கூற தகுதி உள்ளவன் அல்ல. இதைத்தான் சரித்திரத்தின் ஆரம்பத்திலேயே தேவன் யோபுவினிடத்திலே கூறினார். இப்பொழுது யோபு மனம் திரும்புகிறார். பாருங்கள், யோபு 42ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர்? எதையும் செய்யும் வல்லமை அவருக்கு உண்டா? தேவனை குறித்த கேள்விக்கு எந்த விடையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் முட்டாள்தனமாய் செய்ய முடியாது. அவருடைய குணநலன்களுக்கு ஏற்ப எல்லா காரியங்களையும் சரியாகவே செய்கிறவர். அவர் தனக்குத்தானே எப்பொழுதும் உண்மை உள்ளவர். எனவே தேவன் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அவரிடத்திலே கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது தெரியுமா? அப்படி கேட்கக்கூடிய நிலைமையிலே நீங்கள் இல்லை. தேவன் உங்களுக்கு வேலைக்காரன் அல்ல. நீங்கள் சொல்வதற்காக எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்கிறவர் அல்ல. யோபு 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். தனக்கு எதுவுமே தெரியாத காரியங்களை குறித்து தான் வீணான வார்த்தைகளை பேசிவிட்டேன் என்று யோபு அறிக்கை செய்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து நாம் பேசும் பொழுது வேத வசனத்தை அடிப்படையாக இல்லாமல் பேசுவோம் என்றால் நாம் அறியாமையில் பேசுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மிக அதிகமாக பேசலாம், சிறந்த வார்த்தைகளை கொண்டு பேசலாம், நல்ல உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் தேவனை சகலத்தையும் அறிந்திருப்பவர். யோபு 42ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும்
சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இப்பொழுது யோபு தேவனை குறித்த ஒரு புதிய கண்ணோட்டத்தை பெற்றுக்கொள்கிறார். தேவன் செய்கிற எந்த காரியத்தை குறித்தும் கேள்வி கேட்க இப்பொழுது யோபுவிற்கு துணிவில்லை. தேவனை பூரணமாக நம்ப துவங்குகிறார். இதுதான் அவருக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்பட்ட புதிய ஒரு உறவு. முதலாவதாக யோபு தான் இருக்கும் நிலைமையிலே தன்னை குறித்த உண்மையான நிலைமையை அறிந்து கொண்டார். இப்பொழுது தேவனோடு உள்ள உறவிலே ஒரு புதிய உறவிற்குள்ளே பிரவேசிக்கிறார். தான் ஒரு நீசன் என்று அறிக்கை செய்தார். இப்பொழுது தேவனோடு புதிய ஒரு உறவை காண்கிறார். எனவே அவர் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனம் திரும்புகிறார். இதுதான் பிரியமானவர்களே உண்மையான மனம் திரும்புதல். இதுதான் விசுவாசத்திலே மனம் திரும்புவது என்பது. முதலாவதாக நாம் எவ்வளவு நீசர்கள், எவ்வளவு குறைவுள்ளவர்கள், எவ்வளவு பாவிகள் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய நிலைமையை குறித்து நாம் அருவருக்க வேண்டும். பாலைவனங்களிலே செத்த மிருகங்களை தின்னும் பறவைகளை குறித்து நீங்கள் பார்த்திருக்கலாம். நீங்களும் தேவனை பூரணமாக நம்புவதற்கு பதிலாக உங்களை நீங்களே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த நிலைமையிலிருந்து தேவனை நோக்கி திரும்பும் பொழுது உண்மையான மனம் திரும்புதலை பெறுகிறீர்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை யோபு இப்பொழுது அறிந்து அறிக்கை செய்கிறார். தன்னுடைய பாவத்தை குறித்து அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறார். யோபுவின் வாழ்க்கையிலே தேவன் ஏன் இந்த பாடுகளுக்கு அனுமதி அளித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டார். இறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரவே தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அத்தனை பாடுகளையும் அனுமதித்தார் என்பதையும் யோபு புரிந்து கொள்ளுகிறார். இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய வெளிச்சத்திலே தன்னைத்தானே பார்க்கிறார். 1 யோவான் 1 அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிறோம். இறுதியாக யோபு தனது நண்பர்களோடு கூடவும் ஒரு புதிய உறவை பெற்றுக்கொள்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். யோபு 42 அதிகாரம் 7 முதல் 9 வரை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். நண்பர்களோடு கூட சண்டையிட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக, அவர்களோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக யோபு இப்பொழுது தனது நண்பர்களுக்காக ஜெபிக்கப் போகிறார். அவர்களுக்காக ஒரு பலி செலுத்தப் போகிறார். பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு சமயத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. நமக்குள்ளேயே நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்க தேவையில்லை. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து எழுதியிருக்கிறார். கவனியுங்கள். கலாத்தியர் 6 அதிகாரம் 1 வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆம் பிரியமானவர்களே, யோபு முதலாவது தன்னோடு உள்ள உறவிலே ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே வந்தார். இரண்டாவதாக தேவனோடு உள்ள உறவிலேயும் புதிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். மூன்றாவதாக நண்பர்களுடனும் கூட புதிய ஒரு அனுபவத்தையே யோபு பெற்றுக்கொள்கிறார். இப்பொழுது தேவன் யோபுவிற்காக ஒரு காரியத்தை செய்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, எப்படி தேவன் யோபுவிற்கு எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக திரும்ப கொடுத்தார்? அதற்கும் மனிதர்களையே அவர் பயன்படுத்தினார். கவனியங்கள். யோபு 42 அதிகாரம் 11 வசனம்.
அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இவ்வாறாகத்தான் மீண்டுமாக யோபு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கினார். அந்த புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு யோபுவின் நண்பர்களே உதவி செய்தார்கள். அது மட்டுமல்ல, யோபு ஒரு சிறந்த வியாபாரியாயும் இருந்தார். தேவன் எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக கொடுத்தார். வாசிக்கிறேன். யோபு 42, 12, 13 வசனங்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். எல்லா மிருகங்களும் இரண்டத்தனையாக கொடுக்கப்பட்டன. மேலும் அங்கே நாம் பார்ப்பதென்ன? 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். சிலர் சொல்வார்கள், பிள்ளைகளை தேவன் இரண்டத்தனையாக கொடுக்கவில்லை என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்தார். எப்படி? மரித்து போன பிள்ளைகளையும் யோபு இழந்து போகவில்லை. அவர்கள் மரித்து போனாலும் அவர்கள் யோபுவினுடைய பிள்ளைகளாகவே இருந்தார்கள். ஏனென்றால் நித்தியமாக அவர்களோடு அவர் வாழப்போகிறார். சொல்லப்போனால் இன்றைக்கு அவர் அவர்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு அருமையானவர்கள் மரித்து போகும் பொழுதும் நாம் அவர்களை இழந்து போகிறதில்லை. போதகர் ஒருவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு பிள்ளை இள வயதிலேயே மரித்து விட்டாள். என்றாலும் அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் தனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று தான் சொல்வார். மேலும் அவர் சொல்வது என்னவென்றால், பரலோகத்திற்கு கடந்து சென்ற பிள்ளையை குறித்து நான் அதிகம் கவலைப்படுகிறதில்லை, இந்த உலகத்திலே இருக்கிற பிள்ளையை குறித்து தான் எனக்கு பாரம் உண்டு என்று கூறுவார். யோபு 42 அதிகாரம் 14, 15 வசனங்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனாப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிற அல்லது பிறக்கப் போகிற பெண் பிள்ளைகளுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? யோபுவிற்கு தேவன் கொடுத்த இந்த பிள்ளைகளின் பெயரை கூட நீங்கள் கொடுக்கலாமே. எமிமாள், கெத்சியாள், கேரேனாப்புக். யோபு 42 அதிகாரம் 16, 17 வசனங்கள். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இவைகளுக்கு பின்பு 140 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதை பார்க்கும் பொழுது யோபு ஆதி முற்பிதாக்களின் காலங்களிலே வாழ்ந்த ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, இல்லையா? எத்தனையோ இழப்புகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்ட பின்னரும் யோபு தன்னுடைய சந்ததியை 4 தலைமுறைகளாக காணக்கூடியவராய் இருந்தார். அவர் மரிக்கும் பொழுது பூரண வயதுள்ளவராய் மரித்தார் என்று வாசிக்கிறோம். யோபின் சரித்திரம் எத்தனை அருமையாக நிறைவடைகிறது, இல்லையா? நிகழ்ச்சியை கேட்ட அருமையானவர்களே, கடந்த 23 நிகழ்ச்சிகளிலே யோபுவின் சரித்திரத்தை நாம் கற்றுக்கொண்டோம். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலேயும் தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த துவங்கி இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த எதையாவது இன்னமும் நாம் செயல்படுத்தாமல் இருப்போம் என்றால், இன்று சிறிது நேரம் எடுத்து அதை குறித்து சற்று ஆழமாக சிந்தித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாக கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் துன்பங்களும் கடந்து வரும் பொழுது அதை குறித்து முறுமுறுக்காமல், தேவன் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்தவர்களாக, ஆண்டவரே, எந்த காரணத்தினாலே இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அனுமதித்தீரோ அந்த காரணத்தை என்னிலே நிறைவேற்ற என்னை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? நாம் சுயநீதி உள்ளவர்களாக இருந்து கொண்டு தேவனுடைய தண்டனைகளுக்குள்ளே கடந்து செல்லாதபடி, நாம் நீசர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நாம் தேவை உள்ளவர்கள் என்பதை அறிந்தவர்களாக, அதை தேவனிடத்திலே அறிக்கை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற
எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபுவின் புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவம், உம்முடைய வல்லமை அனைத்தையும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு நேரம் கொடுத்தீரையா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையை நாங்கள் மறந்து போகாதபடி எப்பொழுதும் உம்மை சார்ந்து வாழுகிறவர்களாக எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீரே தொடர்ந்து கிரியை செய்தரலும். நீர் விரும்புகிற வண்ணமாக எங்களை மாற்றி அமைத்தரலும். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே யார் யார் பாடுகளின் வழியாக, கஷ்டங்களின் வழியாக உம்முடைய அனுமதியின் பேரிலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்களை பொன்னாக விளங்கச் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தங்களை தாங்களே காணவும், உம்மையும் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்பவும், விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும், உறவுகளிலே புதுப்பிக்கப்பட்ட உறவுகளை பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டதை சற்று திரும்பி பார்ப்போமா? யோபு தன்னை ஒரு நேசன் என்று முதல் முறையாக தாழ்த்துகிறார். யோபுவிற்கும் தேவன் செய்கிற எந்த காரியத்தை குறித்தும் கேள்வி கேட்க இப்பொழுது துணியவில்லை. யோபு தேவனை பூரணமாக நம்ப துவங்குகிறார். இதுதான் அவருக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்பட்ட புதிய ஒரு உறவு. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அன்பர்களே, நாம் அடுத்த நிகழ்ச்சி முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை 20 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஆயத்தமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிரு. கொலோசையர் 4:17.